வணக்கம். வாங்க. இப்போ இது புதுசாக ஒரு யூரியாவும் இது போட்டால் அதான் கால் ஓட்டத்துக்கு முன்னாடி போட்டால் இது மண் பசுப்பு தருன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இதை நாங்கள் விசிறோம். கொல்லிக்கார விசிறு சொன்னாங்க, அதனால் நாங்கள் விசிறோம். அதே போல் இந்த இயற்கை முழு முட்டாக அழிவதற்கு காரணம் 1954 வந்த பசுமை புரட்சி தாங்க. இதை நான் சொல்கிறேன், யார் வேணா மறுப்பு தெரிவிட்டோம். இருந்தாலும் அதுதாங்க காரணம். ஏன் தெரியுமா? அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் 2 பயிர் வச்சாங்க. என்னது, வருஷத்தில் 2 பயிர் மட்டும் வச்சுட்டு மீதி நாள் சும்மா இருந்தாங்க. அப்போ நமக்கு தேவையான உணவு கிடைச்சிது, இந்த நாட்டுக்கு உணவு கிடைக்கல. அப்படின்றதால இந்த பிரெயின் வாஷ் செய்து இந்த விவசாயிகளுக்கு 3 பயிர் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கார்பரேட் காலம் உள்ள போந்த காலம் 1954 பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பசுமையெல்லாம் வறட்சி ஆகிட்டாங்க. இதுதான் உண்மை. அதாவது விவசாயிங்க ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காட்டாலும் இதுதான் உண்மை. பசுமை புரட்சி வந்ததால் தான் நமக்கு இந்த நிலைமை. அன்னைக்கு இந்த உரம் யூரியா போடும்போது நம்ம மண் நல்லா இருந்துச்சு. இப்போ மண் கெட்டு போச்சு. 50, 60, 70 வருஷத்துக்கு ஆகுதுங்க. இன்னும் இந்த பசுமை புரட்சி சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. உழவர்களே, நாம் இந்த பசுமை புரட்சியால் தான் அழிந்தோம். இந்த பசுமை புரட்சியால் தான் நம்ம இன்னைக்கு கெட்டு போய் நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த பசுமை புரட்சி. இதை கொண்டு வந்த நம்மவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இந்த நம்மவர்களுக்கு ஆசை காட்டினார்கள் இந்த அரசுகள். அதனால் நாம் அவர்களின் ஆசைக்கு நாம் இரையாக்கப்பட்டோம். இல்லைன்னா இது போல மண்ணு பொசுப்பு வரணும்னு ஒரு மருந்து போட சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் யாரு? கார்பரேட்டெல்லாம் நாம் அழிஞ்சதுக்கான இந்த பசுமை புரட்சி தாங்க. இது பேர் என்னவோ சூப்பர்ன்றாங்க, டாப்பர்ன்றாங்க, உரம்ன்றாங்க, யூரியான்றாங்க, என்னன்னு தெரியல. போட சொல்றாங்க, போடுறேப்பா. நம்ம ஒன்றும் பொய்ய சொல்ல, சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஊர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.